இந்த உலகத்துல எல்லாரும் ஒரே திசையில நடக்கிறப்போ ஒருத்தன் மட்டும் வேற திசையில நடந்தா அவனை பைத்தியக்காரன் சொல்லுவாங்க. ஆனா அவனுக்குள்ள ஒரு குரல் இருக்கும், இதுதான் என் பாதைன்னு. பனிமலைகளின் நடுவில் ஆயிரக்கணக்கான பெங்குயின்கள் ஒற்றை வரிசையா, ஒரே திசையா, அதே நடை, அதே வேகம். அந்த கூட்டத்துல இருந்து ஒரு பெங்குயின் மட்டும் மெல்ல விலகுது. யாரும் கூப்பிடல, யாரும் துரத்தல. ஆனா அவன் நின்னுட்டு யோசிக்கிறான், நான் ஏன் எல்லாரையும் ஃபாலோ பண்ணணும்? எனக்கு வேற ஏதோ தேவைப்படுது. அதுக்கப்புறம் அவன் நடக்க ஆரம்பிக்கிறான். தனி பாதையில, தனி பயணம். கூட்டம் பின்னாடி இருந்து பார்த்து சிரிச்சிருக்கும். எங்க போறான் இவன்? அங்க எதுவுமே இல்லையே. ஆனா அந்த பெங்குயின் திரும்பி பார்க்கல. இதே தான் நம்ம வாழ்க்கையும். நீ காலேஜ் சூஸ் பண்ணும்போது, நீ ஜாப் டிசைட் பண்ணும்போது, நீ ட்ரீம் சொல்லும்போது உலகம் என்ன சொன்னது? அது சேஃப் இல்ல, இதுல ஃபியூச்சர் இல்ல, எல்லாரும் போற வழியில போ. ஆனா உனக்குள்ள இருந்து ஒரு சத்தம் வரும், இது என் வாழ்க்கை, இது என் வாழ்க்கை, இது என் கனவு. அந்த சத்தத்தை கேட்டா நீயும் அந்த பெங்குயின் தான். பனனி குளிர் அதிகமாகுது, காத்து வேகமா அடிக்குது, அவன் கால்கள் நடுங்குது. ஆனா அவன் நிக்கல. ஏன்னா நிக்கிறது வலி, நடக்கிறது பயம், ஆனா திரும்பி போறது மரணம். நம்ம வாழ்க்கையிலையும் அப்படிதான். ஃப்ரெண்ட்ஸ் விலகுவாங்க, ஃபேமிலி டவுட் பண்ணுவாங்க, ரிசல்ட்ஸ் வராம போகும், நைட்ஸ் அழுகையில முடியும். அப்போ நீ கேப்ப, நான் தான் தவறா? இல்ல, நீ தனியா இருக்கிறதால நீ தவறானவன் இல்ல. நீ வேற மாதிரி இருக்கிறதால நீ தோல்வியாளன் இல்ல, நீ தைரியமானவன். அந்த பெங்குயின் தனியா நடந்துச்சு, ஆனா அவன் வழி காட்டினான். இன்னும் சில பெங்குயின்கள் அவன் பின்னாடி வர ஆரம்பிச்சாங்க. உலகத்துல ஹிஸ்டரி கிரியேட் பண்ணின எல்லாருமே முதல்ல தனியா நடந்தவங்க, முதல்ல கேலி செய்யப்பட்டவங்க, முதல்ல நிராகரிக்கப்பட்டவங்க. நீ இப்போ தனியா நடக்கலாம், ஆனா நாளைக்கு யாரோ ஒருத்தன் உன்னை பார்த்து தைரியம் எடுப்பான். அந்த பெங்குயின் எங்க போனா? அவனுக்கு என்ன கிடைச்சது? அது முக்கியமே இல்லை. முக்கியமானது இதுதான், அவன் தன்னை பேட்டரே பண்ணல, அவன் பயத்துக்கு அடங்கல, அவன் கூட்டத்துக்காக தன் கனவை கொல்லல. இன்னைக்கு நீ களைப்பா இருக்கலாம், கன்ஃபியூஷன்ல இருக்கலாம், தனிமையா ஃபீல் பண்ணலாம். ஆனா நீ தவறான பாதையில இல்ல. அந்த ஒற்றை பெங்குயின் மாதிரி நீயும் நடந்து கொண்டே இரு. ஸ்லோவா, சைலண்டா, ஆனா ஸ்ட்ராங். ஏன்னா ஒரு நாள் உலகமே உன் பாதையை ஃபாலோ பண்ணும். கூட்டத்தில் இருக்கிறது பாதுகாப்பு, ஆனா தனியா நடக்கிறது தான் மாற்றம். உண்மையா சொல்லட்டுமா, தனிமை வலிக்காது. தனிமையில இருக்கும்போது உன் உண்மை வெளியே வர்றது தான் வலிக்கும். அந்த பெங்குயின் தனியா நடக்கிறப்போ அவனை யாரும் துரத்தல. ஆனா அவன் மனசுக்குள்ள 1000 குரல்கள் கத்திச்சு, திரும்பி போ, நீ இதுக்கு தகுதி இல்ல, தோத்துடுவ. அதுல உண்மையான எதிரி யாருன்னு தெரியுமா? உலகம் இல்ல, கூட்டம் இல்ல, நீயே. நம்ம எல்லாருக்கும் அந்த வாய்ஸ் இருக்கு. முயற்சி பண்றப்போ, தோல்வி வந்தப்போ, தனியா படுக்கையில அழுதப்போ அந்த வாய்ஸ் சொல்லும், விடு, இதெல்லாம் உனக்கு தேவையா? அந்த பெங்குயின் அந்த வாய்ஸை கொன்னா. அவன் கால்கள் நடுங்கினாலும் அவன் முடிவு நடுங்கல. நீ இப்போ நினைச்சு பாரு, நீ நிறுத்திய கனவுகள், நீ சொல்லாம விழுங்கிய கோபம், சரின்னு சொன்ன சமயங்கள், உண்மையில் நோன்னு சொல்லணும்னு தெரிஞ்சும் அவ எல்லாம் சேர்ந்து உன்னை மெதுவா கொன்னதா நீ உணர்ந்திருக்கியா? அந்த பெங்குயின் பனி மேல நடக்குது. ஒவ்வொரு அடியும் அவனுக்கே தெரியுது, இது சேஃப் இல்ல, ஆனா இது உண்மை. வாழ்க்கை சேஃபா இருக்கலாம், ஆனா சேஃப் வாழ்க்கை உயிரோட இருக்கிற வாழ்க்கை இல்ல. நீ பயந்திருக்கலாம், நீ தாமதமா ஆரம்பிச்சிருக்கலாம், நீ இப்போ கூட கன்ஃபியூஸ்டா இருக்கலாம். ஆனா இத கேள், தாமதம் தோல்வி இல்ல, பயம் பலவீனம் இல்ல. அந்த பெங்குயின் ஃபர்ஸ்டா போனான். அவன் முன்னாடி எதுவும் தெளிவா தெரியல, ஆனா அவன் பின்னாடி கூட்டம் தெரியல. வீடியோ பிடிச்சிருந்தா பிடித்தால் லைக் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க.